அண்மை செய்தி. பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி உறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மோடி நாளை பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் மத்திய அமைச்சர்கள் பட்டியல் வெளிவர இருக்கிறது. இதில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி உறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னென்ன, அது குறித்த விவரங்கள்? ஜெனிஃபர், குறிப்பாக தமிழகத்திலிருந்து மத்திய அமைச்சரவையில் யார் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள் என்ற ஒரு தகவல் என்பது தொடர்ச்சியாக வெளிவந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் குறிப்பாக ஏற்கனவே பாஜக தலைவர் அண்ணாமலை, அதே போல முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தற்போது மத்திய அமைச்சராக இருந்த எல்முருகன் உள்ளிட்டோருக்கு இந்த பதவிகளில் யாருக்கு வாழ்த்து வழங்கப்படலாம் என்ற பரிந்துரை என்பது டெல்லியில் ஆலோசிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தற்பொழுது பதவி என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். அதே வேளையில குறிப்பாக 2 நபர்களுக்கு தற்போது தமிழகத்தினுடைய பிரதிநிதிகளாக அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று தகவல் வெளியாகிருக்கக்கூடிய நிலையில தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல எல்முருகன் உள்ளிட்டோருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது பாஜகவினுடைய தலைவராக இருப்பதனால அவருக்கு தொடர்ச்சியாக இந்த தேர்தலினுடைய பல பணிகளில் ஈடுபட்டதாகவும் அவருக்கு அதை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் மத்திய அமைச்சரில் இடம் வாய்ப்பு அதிகமாக வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில பாஜக தலைவர் குறிப்பாக மத்திய அமைச்சராக அண்ணாமலை பொறுப்பேற்கக்கூடிய பட்சத்தில் பாஜக தலைவர் பதவி அப்படிங்கிறது அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த வகையில அந்த பட்டியலையும் தற்போது வானதி சீனிவாசன் அவர்கள் பெயர் இடம்பெற்றிருப்பதை போல நயினார் நாகேந்திரன் குறிப்பாக நெல்லையில போட்டியிட்டு இருந்தார். குறிப்பாக ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார், அதே போல சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்கிறார். நயினார் நாகேந்திரன் அவருடைய பெயரும் தற்பொழுது தலைவர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகிருக்கிறது. எனவே அடுத்தடுத்த சில மணி நேரங்களில் குறிப்பாக மத்திய அமைச்சராக யார் யாரெல்லாம் பொறுப்பேற்க போகிறார்கள் அப்படிங்கிற பட்டியல் அப்படிங்கிறது டெல்லியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விரைவில் வெளியாக இருக்கிறது. அந்த பட்டியலில் தமிழகத்தை சேர்ந்த 2 பிரதிநிதிகள் உறுதியாக இருக்க போகிறார்கள் என்ற தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது. இன்று காலை கூட தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்டோருக்கு டெல்லியில் நடைபெறக்கூடிய அந்த 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கக்கூடிய நிகழ்ச்சியில அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய பாஜகவை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் உட்பட அனைவரும் சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில யார் யாருக்கெல்லாம் இந்த பொறுப்பு வழங்கப்பட போகிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய பல முக்கியமான கேள்வியாக இருக்கக்கூடிய நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட அந்த பதவி உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளாக வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.